அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்துள்ள பதிவு மிகவும் உங்களுக்கு பயனுள்ள பதிவு. எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிம்மதியே இல்லைங்க. என் புருஷனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னுடைய மனைவியால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நல்லவங்க தான், ஆனால் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. அவங்க எப்பயுமே என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என் கணவர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே சண்டை தாங்க. என் மனைவி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன தான் செய்கிறது? இந்த மாதிரி கணவன் மனைவி மேலேயும் மனைவி கணவன் மேலேயும் மன வருத்தத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும், மற்றொன்று, என்னுடைய கணவர் இந்த தவறான பழக்கம் இருக்குங்க. அது எந்த பழக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, தவறான பழக்கம் இருக்குங்க. அந்த பழக்கம் இருக்கிறதுனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது. எங்களுடைய நிம்மதியானது இல்லறத்தில் குலைஞ்சு போகுது. அதனால் எங்கள் நிம்மதி இல்லாததுனால எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் அதனால் கேள்விக்குறியாக ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, சாதாரணமாகவே கணவன் மனைவியாக இருக்கட்டும், மனைவி கணவனை பற்றியாக இருக்கட்டும், ஏதாவது விஷயங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது உங்களுக்கு கிடைக்காத விஷயம். அதனால் நீங்கள் உங்களுடைய மன வருத்தத்தை சொல்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம், இல்லைங்களா? சாதாரணமாகவே நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பிரச்சனைக்கு ஏதோ ஒரு விஷயம் காரணமாக இருக்கும் இல்லையா? அது நம்ம கண்ணு தெரிஞ்சதாகவும் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாததாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு உங்களுக்கு ஒரு சரியான வழியை இந்த லலிதா சரஸ்ர நாமத்தில் இப்போ நான் சொல்கிற நாமாக்கள் உங்களுக்கு காட்டும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இப்போ சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரிதல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற புரிதல்கள் இருக்கட்டும் ஒரு பக்கமாக. ஆனால் நிறைய மனைவிமார்கள் கஷ்டப்படுறது பார்த்தீங்கன்னா, கணவனுக்கு இந்த தவறான பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால. அந்த பழக்கம் கணவன் சந்தோஷப்பட்டெல்லாம் ஏற்றுக்கிட்டதா இருக்காது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால அதில் சிக்கினதாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க கணவன்மார்கள். ஆசைப்பட்டு யாரும் போயிட்டு குளத்துக்குள்ளே விழமாட்டாங்க, இல்லைங்களா? எந்த கிணத்துக்குள்ளேயும் குளத்துக்குள்ளேயும் எந்த ஒருத்தரும் ஆசைப்பட்டு போய் விழமாட்டாங்க. அப்படி விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நிலை தடுமாறி விழுந்திருக்காங்க, தெரியாமல் விழுந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். விழுந்தவங்களுக்கு எழுந்து வர தெரியலையோ, இல்லை வழி இல்லைன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்களோ, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னாவே நினச்சிக்கோங்க. இது புரிஞ்சுக்காம தான் மனைவிமார்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கணவன்மார்கள் மேலே சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அவங்களோட நிம்மதியும் குலைக்கிறோம், நம்மளோட நிம்மதியும் குலைச்சிக்கிறோம், இல்லைங்களா? சரி, இதற்கு காரணமாக இருக்கிற அந்த ஒரு காரணியானது யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது தீய பழக்கம் எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி, குடி பழக்கமாக இருக்கட்டும், எந்த பழக்கமாக வேணும்னாலும் இருக்கட்டும், அது தவறான விதத்தில் இருக்குது, அதனால தான் எங்களுடைய நிம்மதி குலையுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கணவன்மார்கள் அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன், மனைவிமார்கள் மேலே நீங்கள் என்ன மன வருத்தத்தில் இருக்கீங்களோ, அது எந்த மன வருத்தமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு காரணம் தெரிஞ்சதுன்னா அந்த காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள். காரணம் தெரியாதுங்கிற பட்சத்தில் அது எந்த காரணமாக இருந்தாலும் சரியாகணும் அப்படின்னு. கணவன் மனைவி நீங்கள் நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், உங்களுடைய சந்ததியினரை நீங்கள் சந்தோஷமாக வழி நடத்தி கொண்டு போகணும், உங்களுடைய பரம்பரை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்குரியது தாங்க. இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் சந்தோஷமாக தாங்க வாழ்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பதிவை பார்க்கும்போது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் உங்கள் மனதில் வந்திருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் மனதில் அவங்களுடைய உருவம் வந்திருக்கும். அவங்க தான் இந்த பதிவுக்குரியவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம். அதை உறுதிப்படுத்திக்கலாம். அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் மூலமா அவங்க பயன்பெறுவாங்க. என்னதான் நான் இந்த விஷயத்தை நான் சொன்னதாக இருந்தாலும் அவங்க உங்கள் மூலமா தான் பயன்பெற போகிறாங்க. அதனால் ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஒளி ஏற்றிய அந்த நல்ல ஒரு விஷயத்தை, ஒரு புண்ணியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, வாங்க என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்காத விஷயமே கிடையாது. நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதில் இருக்குது. அம்மாவுடைய நாமாக்கள், அந்த 1000 நாமாக்களில் ஒவ்வொரு நாமாவும் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கூறக்கூடியது, தரக்கூடியது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாமாக்கள். இந்த உலகத்தையே ஆளும் அகிலாண்ட பரமேஸ்வரி தாய் அவள். இந்த உலகத்தை ஆளக்கூடியவள். இந்த உலகத்தில் இருக்க சின்ன உயிர்களில் இருந்து பெரிய உயிர்கள் வரைக்கும், நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத நல்ல சக்தி தீய சக்தின்னு அனைத்தையுமே ஆட்சி புரிபவள் அவள் மட்டுமே. எனவே அவள் தான் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாமாக்களை தந்திருக்காங்க. இந்த 1000 நாமாக்கள்ல ஒவ்வொரு நாமாவும் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாமாக்கள். நாம பாராயணம் பண்ணும்பொழுது இந்த 1000 நாமாக்களையும் பாராயணம் பண்றோம்னா பெரிய விஷயம். நமக்கு கிடைக்காததெல்லாம் நம்ம கிடைக்கும், நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம், அதெல்லாம் அடுத்தபட்சம். ஆனால் இந்த 1000 நாமாக்களையும் நம்ம உட்காந்து பாராயணம் செய்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக சாத்தியமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே சாத்தியப்படாது. அதனால தான் உங்களுக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதனுடைய அர்த்தத்துடைய நாமாக்களுடைய அர்த்தத்துடன் அந்த நாமாக்களை சொல்வதால், பாராயணம் செய்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அந்த அதீதமான பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துடனும் அதை எப்படி சொன்னால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் இல்லைங்களா. இதற்கு முன்னாடியே நான் ஏற்கனவே 2 பதிவுகள் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதனுடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல பதிவுகள் உங்களை தேடி வரும் நம்ம சேனலில் என் மூலயமா. சரி, இப்போ நான் சொல்ல போகிற இந்த நாமாக்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். உங்கள் இல்லறத்தில் நல்ல மகிழ்ச்சியான சுமூகமான ஒரு நல்ல நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நான் சாதாரணமாகவே சொல்கிறேனே, ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் வைப் ஏதோ கிரியேட் ஆகியிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அது நீங்கள் பண்ணதாக இருக்கலாம், தானாக உருவானதாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க பண்ணதாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாங்க. அது எந்த விதமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் மேலே வந்து பாசம் இல்லாத, இல்லை உங்கள் மேலே வந்து கோபத்தில் இருக்க யாராவது வந்து தெரிந்தோ தெரியாமலும் ஏதாவது செஞ்சிருந்தாலும் சரி, அது என்னவா இருந்தாலும் சரி, இந்த நாமாக்களை நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது உங்களுடைய இல்லறத்தில் மகிழ்ச்சி உருவாகிறத உங்களால் கண்கூடா பார்க்க முடியும். அதற்காக செஞ்சவங்களுக்கு தப்பு நடக்குமா, செஞ்சவங்களுக்கு அது ஏதாவது இதுவாகுமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சரியான வழியில் போகணுன்றதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர்த்து நமக்கு ஏதோ செஞ்சவங்க அவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது, இல்லை இது யாரு நமக்கு ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க, அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிலாம் நம்ம செய்யவே இல்லைங்க. நம்ம செய்ய போகிறதும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்பயும் சரி எப்பயும் சரி ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சரியான வழியில் சரியான விதத்தில் சரியான விஷயத்தை செஞ்சு நம்ம நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்க எல்லா விஷயமும் நல்லதாக மாறுங்க. அதை விட்டுட்டு நமக்கு யார் என்ன பண்ணாங்களோ இது காரணம் நம்ம ஒருத்தவங்க நினைப்போம்ல, அவங்க நல்லா இருக்கக்கூடாது நாம் நினைச்சோம் அப்படின்னா அது வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க, ஆனால் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலும் செஞ்ச விஷயத்த திரும்பி நம்ம அவங்களுக்கு செஞ்சோன்னா அப்புறம் அவங்களுக்கு நமக்கு இருக்க வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இல்லைங்களாங்க. சாதாரணமாகவே அவங்களும் நல்லா இருக்கட்டும், ஆனால் என்னுடைய வாழ்க்கை சரியாக மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். சரிங்களா. இதில் நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து கணவன் மனைவி, மனைவி கணவன், இவங்களுக்குள்ள ஒற்றுமை, குடும்பத்தில் வேற யாராவது பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் அதுலேருந்து நம்ம விடுபடணும். தவறான சக்தி ஏதோ நம்மளை ஆட்கொண்டு இருக்கு அப்படின்னா அதுலேருந்து நம்ம விடுபடணும். நம்ம இல்லமானது சுபிக்ஷமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் பதிவு கொடுத்துருக்கேன். இந்த பதிவோட விளக்கமும் நான் கொடுத்துருக்கேன். இந்த பதிவை நான் கொடுத்துருக்க இந்த வரிகளை தினமும் நீங்கள் பாராயணம் செய்கிறீங்க. எப்படி செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி யார் வேணால் செய்யுங்க, யாருக்கு இது தேவைப்படுதோ அவங்க செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. எப்படி செய்யணும் நான் சொல்கிறேன். நம்ம லலிதாம்பிகையுடைய சக்ரா இருக்குது. அந்த சக்ராவை உங்களால் முடிஞ்சால் ஒரு பேப்பர்லேயோ இல்லை அட்டையிலையோ ஒரு பென்சிலோ பென்னோ வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைகிறது சிவப்பு நிறத்தில் வரைகிறது ரொம்பவே நல்ல பலனை தருங்க. ஸ்கெட்ச் பென் அந்த மாதிரி வச்சு வரைஞ்சிக்கோங்க. இல்லை நான் தினம் கோலம் போட்டுக்கிறேன் அப்படின்னா அரிசி மாவில் நீங்கள் கோலம் போட்டுக்கிறது ரொம்பவே
ரொம்பவே நல்லது. பெயிண்ட்லாம் பண்ண வேண்டாம். ஸ்டிக்கர்லாம் விற்கிது, அதை வாங்கி ஒட்டுறேன்னா வேண்டாங்க. உங்கள் கையால் நீங்களே செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த சக்கராவோட முன்னாடி 2 அகல் விளக்கு ஏற்றுங்க போதும். அந்த 2 அகல் விளக்கில் சிவப்பு திரி விற்குங்க. அந்த சிவப்பு திரியை வாங்கி அந்த அகலில் போட்டு உங்களால் முடியும்னா நெய் தீபம் ஏற்றுங்க. என்னால் முடியாதுங்க, நிதி பிரச்சனைங்க அப்படின்னா நல்லெண்ணெய், அது நல்லெண்ணெய் வந்து நம்ம சாப்பிட்ற எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சுத்தமான எண்ணெயை பயன்படுத்தினீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அந்த எண்ணெயை போட்டு தினமும் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி பிரம்ம முகூர்த்தம் தாங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்க முடியாதுன்றவங்க இந்த விஷயத்தை 5:30 மணிக்குள்ளே முடிச்சிடணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 5:30 மணிக்குள்ளே நான் இந்த விஷயத்தை முடிச்சிடணும், இந்த பூஜையை நான் முடிச்சிடணும் அப்படிங்கிறத உங்கள் மனதில் நீங்கள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்கன்னா இது உங்களுக்கு வழியாக இருக்கும். நீங்கள் இதை செய்யணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல வழி பிறக்க போகுது. அந்த வழியில் நீங்கள் போக போகிறீங்க, பயணிக்க போகிறீங்கன்னு தான் அர்த்தம். முதல் விஷயம். இரண்டாவது, ஒரு நாள் செஞ்சீங்கன்னா கூட ஒரு நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனமாகலாம், செய்யணுமா அப்படின்னு தோணலாம். 2-3 நாள் செஞ்சுட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங் உங்களுக்குள்ளே வரலாம். அது எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவான வைப் கிரியேட் பண்ணுறது தாங்க. உங்களை எப்பயுமே ஒரு நெகட்டிவான வைப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை ஆட்கொள்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி நீங்கள் செய்யும் போது பாசிட்டிவான வைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சிக்கும் பொழுது நெகட்டிவான வைப் வந்து பாசிட்டிவான வைப்பை கண்டிப்பாக வெளியில் தள்ளி விடுறதுக்கு தான் முயற்சி செய்யும். ஆனால் அதற்கு முயற்சி செய்கிறதுக்கு நம்மளுடைய மைண்டில் அது தவறான சிந்தனைகளை பரப்பிவிடும். சரியில்லை, இது ஒன்றும் நல்லா இல்லையே, ஒன்றும் நம்மளுக்கு தெளிவாக ஆகலையே, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாத தனத்தை உருவாக்கும், சோம்பேறித்தனத்தை உருவாக்கும், உங்களால் எழுந்துக்க முடியாதுன்ற விஷயத்தை உருவாக்கும். ஏன் சொல்லப்போனால் வந்து நீங்கள் செஞ்சு முதல் நாளே உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் கூட வரலாம். உண்மையாகவே நான் சொல்கிறேன். இது எல்லாமே என்னென்னா நீங்கள் சரியான வழியில் போகிறதுக்கு ஒரு வழி திறக்கும் பொழுது ஒரு பெரிய சக்தி, ஒரு நெகட்டிவ் வைப், பெரிய நெகட்டிவ் வைப் உங்களை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுது. அதை நீங்கள் தாண்டி போயிட்டீங்க, பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னுட்டு ஒரு 48 நாள் கஷ்டப்பட்டாவது இதை நம்ம செஞ்சிடறோம்டா அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதற்குரிய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு வாரம் தான் அந்த நெகட்டிவ் வைப் எதுவாக இருந்தாலும் உங்களை வந்து ட்ரை பண்ணும் தடுக்கிறதுக்கு. அதுக்கு மேலே அதுவே முடிவு பண்ணிடும் இவங்களை தடுக்க முடியாது, அதுக்கு மேலே அது இருக்கவே இருக்காது. இவ்வளோ மந்திராக்கள் நீங்கள் சொல்லும் போது, நாமாக்கள் சொல்லும் பொழுது அது இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும். நான் சாதாரணமாகவே சொல்கிறேன், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அந்த தவறான விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ உங்கள் கணவர் வந்து குடிப்பழக்கம் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், அந்த குடிப்பழக்கம் தான் நெகட்டிவ் வைப் நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த நெகட்டிவ் வைப்பானது, அந்த நெகட்டிவாக இருக்கிற அந்த ஸ்பிரிட்டானது உங்களை வந்து உங்களுடைய கணவரை வந்து இப்படி குடிக்க வச்சா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கிரியேட் ஆனதாக கூட இருக்கலாம். இது உங்கள் கணவருக்கு தெரிய போகிறதில்ல இல்லையா? உங்கள் கணவர் என்ன நினச்சிருப்பாரு, ஏதோ உடல் வலியோ இல்லை அவர் உழைப்பில் ஏதோ பிரச்சனையோ இல்லை மனப்பிரச்சனை, அவரும் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு அதுக்கு இதுதான் தீர்வுன்னு அவர் அந்த வழியில் போயிட்டு இருப்பார் இல்லைங்களா? அது வந்து அவருக்கும் தெரியாமல் தான் செய்கிறார், தெரிஞ்செல்லாம் செய்யலை. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, இந்த வழிபாடு முறையை செய்யுங்க. இதை பார்க்குற, இந்த பதிவை பார்க்குற நிறைய பேர், நிறைய ஆண்கள், அதாவது அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் மனதில் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற ஆசை இல்லாமல் இருக்காது. உண்மையாகவே இல்லாமல் இருக்காது. நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருந்தாலும், தவறான பழக்கத்தில் இருந்தாலும் அந்த பழக்கத்தை பிடிச்சு நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதிலிருந்து நான் வெளியே வரணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கும். வர முடியாத நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. அதற்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு வழிவகுக்கும். உங்கள் மனதை கட்டுப்படுத்தி ஒரு 48 நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் மாலை போட்டதாக கூட நினச்சிக்கோங்க. மாலை போட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி எந்த பழக்கமும் பண்ண மாட்டீங்க, கெட்ட வழியில் போக மாட்டீங்க, எதுவுமே நடக்காது இல்லைங்களா? நீங்கள் எப்படி நினச்சாலும் சரி, உங்கள் வீட்டில் ஒரு பேட் வைப் இருக்குன்ற ஃபீல், எனக்கு கெட்ட பழக்கம்லாம் எதுவுமே இல்லைங்க, ஆனால் எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரு மாதிரி தவறாகவே இருக்குது அப்படின்றவங்களும் சரி, எப்படி இருந்தாலும் இந்த நாமாக்களை நீங்கள் உங்கள் வீட்டில் பாராயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு குட் ஸ்பிரிட்டானது, ஒரு குட் வைபானது உங்களுடைய வீட்டில் சுற்றி கிரியேட் ஆகும், கண்டிப்பாக உருவாகுங்க. நீங்கள் இந்த நாமாக்களை மனசுக்குள்ளே சொல்லிக்காதீங்க, சத்தமாக வாயை திறந்து சொல்லுங்கள், வாயை திறந்து பார்த்து வாயை திறந்து சொல்லுங்கள். நீங்கள் 9 முறை சொல்லுங்கள் இந்த வரிகளை நீங்கள் 9 முறை சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு 2-3 நாள் சொல்லும் போது உங்களுக்கே மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. சில நேரத்திலலாம் கண்ணை மூடி நீங்கள் சத்தமாக சொல்லும் பொழுது உங்களையும் அறியாமல்
எண்ணிக்கையை விட்டு நிறைய தடவை சொல்ல ஆரம்பிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாசிட்டிவான ஒரு வைப்பு உங்களை சுற்றி கிரியேட் ஆகிட்டு இருக்கு, உங்களை அதுக்குள்ளே கொண்டு போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இல்லை நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த லலிதா சஹஸ்ரநாமம். இதோ அந்த வரிகள் விளக்கத்தோடு நான் கொடுத்துருக்கேன். ஓம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஷி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா உத்யத்பானு சமஸ்ராவா சதுர்பாஹி சமத்விதா ராகஸ்வரூப பாசாட்யா क्रोधकारंग जोज्वला। ओम श्रीमाता श्री मगाराक्षी श्रीमत्सिंहासनेश्वरी सिदग्निकुंड संबूदा देवकार्य समुद्यता उद्यद्भानुसहस्राभा सदुर्पाहि समद्विता रागस्वरूपभासाट्या क्रोधाकारंग சோஜ்வலா. இதனுடைய விளக்கம் என்னன்னா, தாமரையில் அமர்ந்தவளே, மலர்ந்த திருமுகத்தை உடையவளே, குமுத கண்களை உடையவளே, பொன்னொழியாலே பட்டாடை தரித்தவளே, பொற்றாமரையை கையில் பெற்றவளே, சர்வலங்கார பூஷணியை ஆதரிப்பவளே, பக்தர்களை காப்பவளே, பவானியே, ஸ்ரீ வித்யா ரூபினியே, சாந்த மூர்த்தியை தேவர்கள் துதிப்பவளே, சகல சம்பத்தும் அருள்பவளே, எப்போதும் நான் உன்னை முழு மனதோடு தியானிக்கிறேன் என்பதுதாங்க இதற்கு அர்த்தம். நாம் இந்த வரிகளில் அன்னைய, அவங்களுடைய அழகை, அவங்களுடைய அன்பான குணத்தை நம்ம பெருமையாக கூறி, இப்படிப்பட்டவளே நீ எனக்கு இதை அருள்வாயாக அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி அமைஞ்சிருக்குங்க இந்த வரிகள். சாதாரணமாகவே லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாமாக்களும் ஒவ்வொரு பலன்களை தரக்கூடியதுன்னு நான் ஏற்கனவே பதிவில் கொடுத்துருக்கேன். அந்த விதத்தில் இதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த வரிகள்ங்க. இந்த நாமாக்களை நாம் பாராயணம் செய்யும் பொழுது, அதாவது தினமும் பாராயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக தாயுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்முடைய தேவை பூர்த்திகள் ஆகுங்க. இது நான் ஏன் விளக்கத்தோடு சொல்கிறேன்னா, விளக்கம் சொல்லும் பொழுது தான் அதனுடைய அர்த்தம் உங்கள் மனதில் நல்லா ஆழமாக பதியும். அதன் மூலயமா அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது, அந்த நாமாக்களை சொல்லும் பொழுது உங்களுடைய உள் உணர்வுடன், பக்தியுடனும், அந்த அன்புடனும் உங்களையும் அறியாமல் அந்த வார்த்தைகள் வெளியே வருங்க. அப்போ அதனுடைய பலனானது அதீதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாங்க. செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் பலனை நான் சொல்ல வேண்டாம், நீங்களே உணர்வீங்க. அதனுடைய பலனை நீங்களே என் கூட ஷேர் பண்ணுவீங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனில்லை அப்படின்ற பட்சத்திலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு யாருக்காவது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது பயன் இல்லாத விஷயம் கிடையவே கிடையாது. பயன்படும். ஒருத்தவங்களுக்கு பயன்படுறதுக்கு, அவங்களுடைய வாழ்க்கை சீராக அமைகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தானே. என்னதான் நான் சொல்லியிருந்தாலும் அது உங்கள் மூலியமாக தான் மற்றவங்களுக்கு போக போகுது. அதனால் அந்த பலன் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது, எனக்கு இல்லை. அந்த பலனை கண்டிப்பாக நீங்கள் பெறணும் அப்படின்னு நான் விரும்புகிறேங்க. சரி, இந்த பதிவு முழுசாக பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. ஓம் முருகா.